ஹாய் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 10th மேக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் வித் 1. ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் எப்போவுமே 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 7 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். 6, 7, 8, 9 எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டபிள்யூ அப்படின்னா என்னன்னா ஹோல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0. ஹோல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 அப்படின்னா அந்த 2 வந்து 2 டேபிளில் மட்டும்தான் வரும். மற்றபடி 3 டேபிள்லேயோ 4 டேபிள் வேறு எந்த டேபிள்லேயுமே அந்த 2ங்கிறது வராது. அதே மாதிரி தான் இப்போ 3யும் 3 டேபிளில் மட்டும்தான் வரும். மற்ற டேபிளில் என்ன பண்ணாது? 3 வராது. இது 4 எடுத்துக்கிட்டோன்னா 2 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும். அப்படி தானே? அப்போ அதை எடுக்கக்கூடாது. ஒரு டேபிளில் மட்டும் வர்றதை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். வேறு உள்ளதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. ஸோ 2, 3, 5, 7 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இதே மாதிரி நம்ம எழுதினா தான் அதுதான் இது ப்ரைம் நம்பர்ஸ். காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போது நாட் ப்ரைம் நம்பரில் நம்ம என்ன பார்த்தோம்? அந்த டேபிளில் மட்டும் வர்றது தான் என்னது ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு பார்த்தோம். அப்படி தானே? இப்போது காம்போசிட் நம்பர்ஸ்னால் ப்ரைம் நம்பரை தவிர்த்து மீதி இருக்கிறது எல்லாமே என்ன நம்பர்? காம்போசிட் நம்பர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பர்ஸ்னால் என்னது? 2, 4, 6, 8, 10 உங்களுக்கே தெரியும். ஈவன் நம்பர்னால் 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 2, 4, 6, 8, 10, 12, 14 அப்படின்னு வரும் எக்ஸெட்ரா. ஆட் நம்பர்ஸ்னால் என்னது? ஆட் நம்பர்ஸும் உங்களுக்கு தெரியும். 1, 3, 5, 7, 9 அப்படி எக்ஸெட்ரா. ஓகேவா? ஒரு நம்பர் லீவ் பண்ணி இதை வந்து எழுதுகிறாங்க. நெக்ஸ்ட்டு இண்டீஜர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் கேட்டிருப்பாங்க 10th நம்ம பார்க்கும்போது. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அது ஈஸியாக எழுத முடியும். அதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். இப்போ இண்டீஜர்ஸ் அப்படின்னா அது என்னென்னா, மைனஸ் நம்பர் அட் 0 நெகட்டிவ் வேல்யூவும் இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூஸும் இருக்கும். அதுதான் இண்டீஜர்ஸ். இப்போ -3, -2 இங்கேயும் என்னது? இன்ஃபினிட்டி. -இன்ஃபினிட்டி இங்கே இருக்கும். இந்த சைடு என்ன இருக்கும்? இன்ஃபினிட்டி. போயிட்டு இன்ஃபினிட்டிக்கு மீனிங் என்னென்னா, அது வந்து ஒரு நம்பரோட முடியணும். இப்போ 1 to 100க்குள்ளே ப்ரைம் நம்பர்ஸ்னால் அந்த 1 to 100க்குள்ளேயே அந்த நம்பர்ஸ் இருக்கும். அப்படி தானே? இதில் இண்டீஜர்ஸ் அப்படிங்கும்போது இன்ஃபினிட்டியில் போயிட்டே இருக்கு. 4, 5, 6, 7 எக்ஸெட்ரா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரேஷ்னல் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும். பையில் போட்டு எழுதுவாங்க. இதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கும். என்ன ஃபார்மெட் இருக்கும்? P/Q அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டில் தான் இது எழுதுவாங்க. நெக்ஸ்ட்டு இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் √3, √2, √5 அண்ட் so on 5. ஓகேவா? இதுதான் நம்ம என்னதுன்னா டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு இதெல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு இதில் என்னது புரியலன்னா ஒரு வாட்டி பாருங்கள் இந்த வீடியோவை. உங்களுக்கு நல்லாவே புரியும். இதை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. இது நல்லா ஒரு வாட்டி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இது எதுலேருந்து வருது, நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னது, ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னது அப்படின்னு நீங்களாக கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போடுற வீடியோஸை பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.